Independence Day celebration. Hey Isabel அக்கா, இன்னைக்கு ஜாலியா இருக்க போறதில்ல? ஆமா ரூபி, நான் இங்க இருக்கேன். பட் லோட்டஸை இன்னும் காணும். சாட் பண்ணிட்டு வரேன்னு இவ்வளோ லேட்டா பண்றா. ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுத்துலாமா? எஸ் மேம். என்ன இன்னைக்கு பிரின்சிபல் மேம் வேற வந்திருக்காங்க. என்ன விஷயம்னே தெரியலையே. ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். பிரசன்ட் மேம். இசபெல் பிரசன்ட் மேம். ரூபி பிரசன்ட் மேம். லில்லி பிரசன்ட் மேம். லோட்டஸ் ஆப்சன்ட் மேம். ஐயோ, லோட்டஸ் இப்போ. ரோசி present ma'am. Leah present ma'am. Sam present ma'am. Wangles present ma'am. ஐயோ, ஸ்கூலுக்கு வர லேட் ஆச்சு. மேம் இன்னும் இப்போ சொல்ல போகிறாங்களோ. மேம் மே ஐ கெட் இன்? வா லோட்டஸ், எதுக்கு இவ்வளோ லேட்டு? மேம் சாட் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆச்சு மேம். சரி, ஒரு சாட்டை பார்க்குறேன். ஓகே மேம். இங்கே பாருங்க சில்ட்ரன், லோட்டஸ் லோட்டஸ் லேட்டாகவும் பண்ணாலும் நல்ல பொறுமையாக தான் பண்ணியிருக்கா. ஓகே, நான் போய் செலோ டேப் எடுத்துட்டு வர ஒட்டுறதுக்கு. ஐயா, நம்ம இது ஒட்ட போகிறோம். ஓகே சில்ட்ரன், நான் இப்போ ஸ்டிக் பண்ண போகிறேன். ஹை, சாட்டு பிளேஸ்ட் ஆயிடுச்சு லில்லி. ஆமாடி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் காம்படிஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போய் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். மேம் மே ஐ கம் இன்? வா லக்ஷ்மி, எதுக்கு இவ்வளோ லேட்டு? மேம் அது இன்னும் இல்லை மேம், கொஞ்சம் டிராஃபிக் மேம். சரி, இப்போ நம்ம ட்ராயிங் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உட்காரு. ஓகே சில்ட்ரன், நீங்கள் மொத்தமாக 10 பேர் இருக்கீங்க. ஓகே, இப்போ இல்லை 5 பேரை டீம் பிரிச்சுக்கோங்க. நம்ம டீமே டிபின்னு வச்சுக்கலாம். ஹாய், நான் சாம் கூட தான் இருக்க போகிறேன். ஹே எனபெல், நீயே டீமுக்கு வரையா? இல்லைப்பா, நீ வேணா இசபெல்லை கூப்பிட்டுக்கோ. நான் வர ரோசி. சரி இசபெல். என்பே நம்மளுக்கு சாய்ஸே இல்லை கைஸ். ஸோ நம்ம இங்கே உக்காந்துக்கலாம். ஓகே, இப்போ நான் பேப்பர் கொடுக்குறேன். இங்கே நிறையா திங்ஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேம் இன்னைக்கு என்ன டாபிக் மேம்? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ரிலேட்டடாக ஏதாச்சும் வரையணும். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். மிஸ்ஸு ட்ராயிங் காம்படிஷன் சேரணுன்னா இண்டிபெண்டன்ஸ் டே இது ஸ்பெல்லிங் படிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேனே. எதுக்கு ரூபி கவலைப்படுற? காமனாக ஒரு சார்ட் ஒட்டியிருக்காங்களா, அதிலே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே தானே ஒட்டியிருக்கு. அதை பார்த்தே நம்ம ஸ்பெல்லிங் எழுதிடுவோம். சூப்பர். சரி, நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்து எழுதிடுவோம். ஹெச், அதுக்கப்புறம் ஏ, பி பி ஹாப்பி, I N, அப்புறம் D, அப்புறம் E, P E N, அப்புறம் D E N C E
TAY. ஐயோ, மிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் கூட கொடுக்கல. சரி, இந்த கிரையான்ஸ் வச்சே லைன் போட்டுப்போம். என்னடி பண்ணிட்டு ரூபி? கிரையான்ஸ் டப்பா வச்சு பண்ணாலாம் நல்லாவே இருக்காது. மேம், ஸ்கேல் வேணும் மேம். ஓ, ஸ்கேலா? நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ஸ்கேல். மேம், ஸ்கேலை கேட்டால் என்னமோ டென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், சரி, இது ஒரு ஸ்கேல் மாதிரி தான், நம்ம வரைஞ்சிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நீயே ஏதாச்சும் ஐடியா சொல்லுடி. இந்த டைம் பார்த்து லோட்டஸ் வர ஏடிஎம்முக்கு போயிட்டா. ஸோ நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்லைப்பா. சரி, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் போடணும். லில்லி, என்ன பண்ணிட்டுக்க? நார்மல் இந்தியா ஃப்ளாக் தான் வரைஞ்சிட்டுக்க. இப்படி பண்ணாலாம் நல்லா வராது, எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நல்லா வந்துடும், நீ சும்மா இரு. நீ வாயை கொடுத்துட்டே இருந்தாதான் நல்லாவே வராது. நீ வாயை கொடுக்காம சும்மா இருந்தனா நல்லா வரும். சரி, உள்ள இப்போதைக்கும் லைன் தேவைப்படாது. உள்ள ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல. சாம், அவங்க வரையவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீ இன்னுமா யோசிச்சுண்டுக்க? இல்லை, நம்ம லேட்டாக பண்ணாலும் நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணுவோம் காய்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். சரி, ஆயில் பேஸ்டல்ஸ் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணி கலர் பண்ணிடுவோம். சீக்கிரம் கலர் பண்ணு. நீ மாடு மாதிரி கலர் பண்ணாலாம் நல்லா வராது. நான் சீக்கிரமாக தான் கலர் அடிச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு டைம் முடிஞ்சு போயிடும் சீக்கிரம். அப்புறம் அவங்க டீம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் இன்னும் முடிஞ்சு போகாது. சரி, அடியில் லைட் கிரீன் வருமா டார்க் கிரீன் வருமா? ஐயோ, சரி, சார்ட்டை பார்ப்போம். அடியில் டார்க் கிரீன் தானே கொடுத்துருக்காங்க. இல்லை, அது தப்புன்னு எனக்கு தோன்றது. ஸோ நம்ம லைட் கிரீனே அடிச்சிடுவோம். சரி, பிடிப்போம். சரி, அடிச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்குதான்னு. டார்க் கிரீன் தான் வரணும். நல்ல வேலை வயங்கல்ஸ், நீ சொன்ன, இல்லாட்டி நாங்கள் தப்பாக கலர் அடிச்சிடுப்போம் தெரியுமா? எதுக்கு ப்ளூ எடுத்துட்டுக்க எனபல்? நடுவில் அந்த சக்கரம் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு கலர் அடிக்க. நம்ம இங்கே ஒரு ஸ்கெட்ச் பென் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன பேர்? ப்ரஷ் பென். சரி, இதை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துடுவோம். எனக்கு நார்மல் ஸ்கெட்சு வச்சு தான் அவுட்லைன் வரும். சரி, என்னடா இது திறக்கவே முடியல. என்ன கலர் உள்ள போயிருக்குது. ஆமா, லக்ஷ்மி, போட தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கா கலக்கிட்ட. அதான் லக்ஷ்மி. சரி, இப்போ நம்ம இதுக்கும் ஒரு லைன் போட்டுடுவோம். டேய் சாம், யோசிச்சுட்டேயா இல்லையாடா? இருப்பா. இங்க ஒரு காலி ஸ்பேஸ் இருக்கு, அங்க ஐ லவ் இந்தியா எழுதலாம். ஓ நார்மலா போட வேண்டாம், ஹார்ட் மாதிரி போட்டுடுவோம், அதான் ஓன்னு இருக்கட்டும்.
love சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. மேம் வி ஃபினிஷ்ட். சாம் அவங்க பண்ணியே முடிச்சிட்டாங்க. நான் லேட்டஸ்ட்டாக ஒன்று யோசிச்சுருக்கப்பா. அதுவும் ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு. இங்கே பாருங்க, அவங்க மாதிரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேலாம் எல்லாம் வேணாம். இதோ பாருங்க. என்ன ஐடியா? அது இன்னும் இல்லை இசபெல். இந்த பேஜ் ஃபுல்லாகவே நான் வந்து இந்தியா ஃப்ளாகாக வரைய போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க பென்சில் வச்சு அடிப்போம், வரைஞ்சிக்குவோம் லைனை. ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சா நம்ம லாஸ்ட்டாக கலர் பண்ணிப்போம். இல்லை, நம்ம இங்கே ஒரு பென் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நம்ம லாஸ்ட்டாக கலர் பண்ணிப்போம். டேய் சாம், நீ சொல்லுறது நல்லா வராதுன்னு எனக்கு தோன்றதுதா. டேய் சாம், நம்மளால லேட்டஸ்டாலாம் பண்ண முடியாதுடா. அவங்க நம்மளை கண்டிப்பாக தோக்கடிச்சிடுவாங்க. நீ அப்படி நினச்சாதான் அப்படி நடக்கும் ரோசி. பட் நீ வந்து நம்மளால முடியும்னு நினச்சி பாரு, முடிஞ்சிடும். இவங்களுக்கெல்லாம் வரையவே தெரியாது இன்னும். சரி, நம்ம இங்கே சக்கரம் மாதிரி லைன் போட்டுடுவோம். டேய் ஆயில் பேஸ்டல் எடுடா, நான் கலர் பண்ணுறேன். ஏய் இங்கே நீ ஆயில் பேஸ்டல் எடுத்துக்கிட்டேன். ஆயில் பேஸ்டல் வச்சு தானே அடிக்கணும். நறுலே இந்த பெண்ணு இருக்குல்ல. சரி, ஃபஸ்ட்டு ஆரஞ்சு தானே, இதை வச்சு பண்ணாதான் பர்ஃபெக்டாக வரும். டேய் சாம், நீ சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக வருது. சரி, நம்ம டைமிங் வேறு முடிய போகிறது. சீக்கிரம். அப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டேய், நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்குமா? நான் ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. நம்ம அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லி நம்மள்கிட்ட அமிச்சாங்க, ப்ரைஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, ப்ரைஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பார்ட்டிசிபேட் பண்ணது தான் முக்கியம்னு நம்ம அம்மா அப்பா எல்லாருமே சொன்னாங்கள்ல. பாட்டி தாத்தா அவங்க எல்லாருமே சொன்னாங்க. நம்ம லாஸ்ட்டாக ப்ளூ அடிச்சுக்கலாம். இப்போ அடியில் க்ரீன் அடிப்போம். இதே ஆயில் பேஸ்டல் வச்சு அடித்தா நம்மளுக்கு டைம் போயிருக்கும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அப்படிலாம் நம்ம அப்பா இன்னும் சொல்லலையே ரோசி. ஆமால, மறந்தே போயிட்டேன். போன வருஷம் ஞாபகத்திலே இருந்தேன். முன்னாடி இது எவ்வளோ குட்டியாக இருக்குது. டேய், குட்டியாக இருந்தாதான்டா நல்லா போகும் கலர் போகும். சரி, சீக்கிரம் வர. இது மாதிரி மெதுவாக போட்டிருந்தாலாம் வேலைக்காகாது. நீ சும்மா இருடா. டேய், சீக்கிரம் வரடா. இன்னும் 1 minute தான் இருக்கு. மொத்தமாக 5 minutes கொடுத்தாங்க. அவங்க வந்து கரெக்டான டைமுக்கு முடிச்சிட்டாங்கடா. நடுவில் ஒரு ஸ்டோக்கு வரையணும்ல. ஆமாடி, நடுவில் நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இன்னும் ஒரு ஸ்டோக்கியும் இங்கே வரைஞ்சிடுவோம். எல்லா லைனுக்கும் நடுவுலேயே வரைஞ்சிடலாமா? நீ சொல்லிட்டு நல்லா தான் இருக்கு. சரி, டேய் சீக்கிரம் வரடா. இன்னும் ஒரு
1 மினிட்டே ஆகா போடுது. நீ நடுவில் வரைஞ்சாலும் வேலைக்காகாது. அதான் முடிச்சிட்டோல ரோசி, அப்படி எதுக்கு கவலைப்படுற? நம்ம தான் வின் ஆகும். ஓகே, சப்மிட் யுவர் பேப்பர். சில்ட்ரன், நெக்ஸ்ட் காம்படிஷன் வந்து இண்டிவிஜுவல் கேம் தான். எல்இடி போர்டில் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் காட்டுவோம். அது பேர் என்ன, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் காட்டுவோம். ஸோ நீங்கள் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கேம் ஜாலியாக தான் இருக்குது. அது எப்படி எங்கே வரும் மேம்? அது வந்து எல்இடி போர்டு நம்ம கிளாஸில் புதுசு போர்டு வந்திருக்குல்ல, அதுதான். ஏதோ அங்கே இருக்கு பாருங்க மேம். சூப்பராக இருக்குது மேம். சரி, ஃபர்ஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? பசங்களா, இது யார் உங்களுக்கு தெரியுதா? யார் இது? டிவிலலாம் நியூஸில் நிறைய தடவை பார்த்த மாதிரி இருக்கு. இவரை நீ நியூஸில் பார்த்தேயா? மேம், எனக்கு நல்லா தெரியும். இவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் த நேஷன், மகாத்மா காந்தி. ஓகே, கரெக்டான ஆன்சர். உட்காரு. ஓகே, நான் செகண்ட் பிக்சர் காட்டுறேன். யார் இது? தொப்பி மாமா. தொப்பி மாமாவா? என்ன இந்த மாமா ரொம்ப பெரிய மீசையா வச்சிருக்காரு, நம்ம அப்பா மாதிரி. மேம், எனக்கு தெரியும். யாரு? பகத்சிங். கரெக்ட். ஓ, பகத்சிங்கா? சூப்பர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் நான் இப்போ காட்டுறேன். இவருக்கு தானே நம்ம சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஐயோ, யாருமே ஆன்சர் சொல்கிற மாதிரி இல்லை. ஜவஹர்லால் நேரு தானே மேம்? ஜவஹர்லால் நேரு கரெக்டான ஆன்சர். ஐயோ, நம்ம சொல்ல வேண்டியதை இவ சொல்லிட்டாளே. ஐயோ, சொல்லறதுக்குள்ளே இவ சொல்லிட்டான். இல்லாட்டி நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நம்மளுக்கு 1 பாயிண்டா? சே. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். இவங்க என்ன ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க? தெரிஞ்சு போச்சு, ராணி மேம். இது தப்பான ஆன்சர் மேம். ராணி லக்ஷ்மி பாய் கரெக்டான ஆன்சர். உட்கார். நமக்கு 3 பாயிண்ட்ஸ். இவருக்கு மட்டும் இப்படி தெரியுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். என்ன இவர் ஆர்மி ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க? மேம், சுபாஷ் சந்திர போஸ். இன்னும் 2 பேருமே சேம் நேரத்தில் சொல்லிட்டீங்க. கரெக்டான ஆன்சர். உட்காருங்க. நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ். ஆனால் இவளுக்கு மட்டும் இப்படி 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ வின்னர் ஆஃப் த காம்படிஷன் நாளைக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்.